Hello friends, welcome to Tamil Tech Express. In the video, recently launched Vivo Y300 5G phone வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஸ்டைலிஷான மொபைல் ஃபோன் சொல்லலாம். இதனோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா 22000 இருந்து 24000 வரைக்கும் கிடைக்குது. கிரீன் பர்பிள் சில்வர்ங்கற கலர்ல வருது. பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு சூப்பரான ஃபோன். ஆனா இதுல எல்லா ஃபீச்சர்ஸ்மே எக்ஸலென்ட்டா கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படினா ஒரு மைனஸா இருக்கு. அது என்னங்கறத இப்ப நம்ம டீடைலா வந்து பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பார்த்தோம் அப்படினா ஸ்டார்டிங்ல 8GB வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும். RAM ஓட லெவல் அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதுலமே 8GB வந்து வெர்ச்சுவல் RAM சொல்லிருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படினா ரெண்டு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 128GB, இன்னொரு வந்து 256GB. சோ நீங்க ஒரு நார்மல் யூசர் அப்படினா உங்களுக்கு 128GB வந்து போதும். சோ அதிலே வந்து நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். இன்னும் உங்களுக்கு வந்து மெமரி அதிகமா தேவைப்படுது ஹெவியான யூசர் அப்படினா நீங்க செகண்ட் வேரியன்ட் வந்து எடுத்துக்கலாம் 256GB. சோ நீங்க அதுக்கு வந்து என்ன வித்தியாசம் அப்படினா ஒரு 2000 தான் வந்து வித்தியாசம். 8GB 128 சூஸ் பண்ணீங்க அப்படினா 22000, 8GB 256 சூஸ் பண்ணீங்க அப்படினா 24000 இருக்கு. இது வந்து UFS வந்து 2.2 பேஸ் பண்ணிருக்கு. இந்த லெவல்ல இன்னும் இன்கிரீஸ் பண்ணல. இதை இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுலமே இன்னும் வந்து உங்களுக்கு மெமரி அதிகமா தேவை அப்படினா எக்ஸ்டர்னல் கார்டு வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் 2TB வந்து பாத்தீங்கன்னா மாஸா கொடுத்திருக்காங்க. ஆனா அது ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படினா அது டெடிகேட்டடா கொடுக்கல. சோ இதுதான் வந்து ஃபீச்சரா ஹை லெவல்ல கொடுக்குறாங்க. ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா சில மைனஸும் வைக்கிறாங்க. சோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா OS. சோ இந்த ஃபோன்ல கஸ்டம் OS FunTouch OS வந்து 14 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் அப்டேட்டை பத்தி கிளியரா சொல்ல. சோ மினிமம் 2 அப்டேட் வந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் 3 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படினா மினிமம் 5000 வந்து NF. சோ 5000 வந்து கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அது இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 80 வாட்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் வந்து ஒரு நல்ல லெவல் இருக்கு. சோ இது மூலமா வந்து நீங்க 30 மினிட்ஸ்லயே 80% வந்து சார்ஜை கவர் பண்ண முடியும்ங்கறத அவங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு 10 or 5 மினிட்ஸ் வந்து வேரியேஷன் ஆகலாம். 15 மணி நேரம் பார்த்தோம் அப்படினா கண்டினியூஸா YouTube வீடியோ வந்து பார்க்கிறதுக்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. சோ ஓவராலா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல இருக்க மைனஸ் வந்து சொல்லிருக்கேன். சோ அந்த ஃபோன்ல மைனஸ் என்ன அப்படினா இந்த சிப்செட் தான். ஏன்னா இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24000 இருக்கு. சோ 10000 ரூபாயில ரீசன்ட்டா லான்ச் ஆன Redmi A4ல என்ன சிப்செட் யூஸ் பண்ணாங்களோ அதே சிப்செட் தான் இந்த ஃபோன்ல இருக்கு. சோ 10000 ஃபோன்ல Snapdragon 4th generation 2 யூஸ் பண்ணாங்க. அதே சிப்செட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 24000 ரூபாய் இருக்கிற ஃபோனுக்கு வந்து இருக்கு. சோ இதை இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். ஆனா அந்த அவரேஜான லெவல் இருக்க ப்ராசஸர் போய் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 2.2 தான். பேசிக்கான டாஸ்க், ரெகுலரான டாஸ்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் பவர் எஃபிஷியன்சி வந்து மெயினா வந்து இது ஃபோக்கஸ் பண்ணுது. பட் ஹெவியான டாஸ்க்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து போக போக கண்டிப்பா ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ அதனால ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ப்ராசஸர் வந்து இவங்க கொடுக்கல. ஸோ இதுதான் வந்து மைனஸ். அண்ட் கேஷுவலான கேம்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஜிபி பார்த்தீங்க அப்படின்னா Adreno 613 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான லெவல் தான் இருக்கு. இந்த பிரைஸுக்கு ஏற்ற சிப்செட் வந்து இல்ல. அட்லீஸ்ட் Snapdragon 6th generation 1, 2, 3ல கொடுத்திருந்தா கூட ஓகே. பட் அதோட ரொம்ப லீஸ்ட் லெவல் தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோன்ல எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலென்ட். ஆனா சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ப்ளே. ஸோ இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படின்னா 6.67 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல் HD+ வந்து ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். AMOLED LED ஸ்க்ரீன் பேனல் கொடுத்திருக்காங்க. இதுவும் எக்ஸலென்ட். 120 ரீஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் வந்து ஓகே. அண்ட் 1 பில்லியன் கலர் சப்போர்ட் இருக்கு. 394 PPI வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் சூப்பர். 1500 அவுட்டோர் விசிபிலிட்டிக்கான பீக் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் சூப்பர். ஸோ ஓவராலா டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலென்ட்டான காம்பினேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்ல இருக்கு. 50 MB வந்து மெயின் கேமரா. அதுவும் சோனி சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸலென்ட்டான ஆப்ஷன். சோனி சென்சார் இருந்துச்சுனாலே ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்க முடியும். அது இல்லாம ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கு. லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்சார்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியரா பண்ண முடியும். ஸோ
சோனி IMX82 இருக்கிறதுனால ஸோ கேமராவோட சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் அடிஷ்னல் 2 MB வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் RO லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டூயல் LED ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் மோடில் லைட்டோட எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஃபிலையும் சரி பேக் கேமராலையும் சரி மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ 4Kக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு வந்து ஏன் கொடுக்கலங்கிறது தான் தெரியல. ஸோ அது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. மற்றபடி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ் வெர்ஷன் வந்து 22,000 இருக்குது. அடுத்த வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 24,000 இருக்குது. பட் 22,000 24,000 இருக்கிற ஃபோனில் சிப்செட் வந்து அவரேஜான லெவலும் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 4K இல்லாதது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸாக இருக்குது. அடுத்தது வந்து வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு முழுக்க ஒரு அல்ட்ரா ஸ்லிமான ஸ்டைலிஷான ஃபோனு. 188 கிராம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7.79 திக்னஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டர் வந்து டைப் சி போர்ட் வந்து வெர்ஷன் 2.0 இருக்குது. அண்ட் ஐபிடி சிம் ஸ்லாட் பார்த்தோம் அப்படின்னா எஸ். ஸோ நிறைய கம்பெனி பண்ணுற மிஸ்டேக்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜே அதிகமாக கொடுப்பாங்க, ஆனால் மெமரி கார்டில் கை வச்சுருவாங்க. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ ஸ்டோரேஜே அதிகமாக கொடுத்துட்டாங்க, மெமரியும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அதிகமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிடி சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு சொல்கிறதுனால ஷேரபிள் மெமரியாக இருக்குது. 3 ஸ்லாட் யூஸ் பண்ணுற இடத்துல 2 ஸ்லாட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது முழுக்க டூயல் 5G மோடு ஃபோனு. அதுக்கப்புறம் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஆடியோ வேல்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 300% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஃபோனாக இருக்குது. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது. அண்ட் பேசிக் கனெக்டிவிட்டி வைஃபை GPS ப்ளூடூத் எல்லாமே இருக்குது. அண்ட் டைப் சி ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. டச் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்கள் ஃபோன் வந்து ஈரமாக இருந்தாலோ அல்லது மழை துளிப்பட்டாலோ உங்கள் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். IP64 வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபேஸ் அன்லாக் இதுக்கான சப்போர்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் என்ன ட்ராபேக் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து ஐபிடி சிம் ஸ்லாட் தான். ஸோ 3 ஸ்லாட் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இவங்க இன்டர்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 128 256 GB வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து இன்னும் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். மற்றபடி எனக்கு வந்து 256 GB போதும் இல்லை 128 போதுன்ற நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ராபேக்காக தெரியாது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இது ஓகே தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து 24,000. ஸோ 24,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவும் சரி பேக் கேமராவும் சரி 4K ரெசல்யூஷன் வந்து சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு கன்சிடரபிள் ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற சிப்செட் வந்து இதில் கொடுக்கல. அவரேஜான லெவலில் வந்து சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் யூஸ் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கம்பெனி தான். ஸ்னாப்ட்ராகன் வந்து நம்பர் 1 கம்பெனி. ஆனால் லெவலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அல்லது ப்ரைஸை வந்து குறைச்சிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ப்ரைஸும் குறைக்கல, லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா NFC FM ரேடியோக்கான சப்போர்ட் இல்லை. பட் இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான், ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய கன்சிடரபிள் ட்ராபேக். இப்போ இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரீசன் டு பை, ஏன் வாங்கணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு விவோ பிராண்டு, ஒரு ப்ரீமியம் கம்பெனி. அது இல்லாமல் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷான ஃபோன், ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோன். ஸோ எனக்கு விவோவில் லேட்டஸ்ட்டு ஃபோனில் ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்டைலிஷான ஃபோனு, ஒரு பேசிக்கான பர்ஃபார்மன்ஸு ரெகுலர் டாஸ்க்கு மட்டும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான ஃபோன். அந்த மாதிரி கேமராவும் பார்த்தோம் அப்படின்னா டீசெண்டாக வேணும், எனக்கு வந்து ஸ்டோரேஜும் நல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ரீசன் நாட் டு பை வந்து என்ன ரீசன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹை காஸ்ட்டு தாங்க. ஏன்னா இந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15,000 to 16,000 இருக்க வேண்டிய இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 24,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் நாட் டு பை. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற சிப்செட் வந்து இல்லை, அவரேஜான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேராமீட்டர் தான் வந்து ரீசன் நாட் டு பை. மற்றபடி மீதி இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனுடைய இப்போ ஃபீட்பேக் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. கேமரா நல்லா சொல்லியிருக்காங்க, பேட்ரி அண்ட் டிஸ்பிளே அண்ட் டிசைன்.
ஸோ ஃபோன் வந்து போக போக யூஸ் பண்ணும்போது லோடு அதிகமாகும் போது இந்த ப்ராசஸரோட இஷ்யூஸ் வந்து வரலாம். அடுத்து இந்த ஃபோனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவோ Y300 ஃபோன் இருக்கும். அதுக்கப்புறம் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க, டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க, எஜெக்டர் டூல் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் யூசர் கைட் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.